உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு பட்டிமன்றத்தை உங்களுக்கெல்லாம் வழங்குகிறது. இந்த தலைப்பு கொஞ்சம் நடைமுறையோடு ஒத்து வரக்கூடியது. பண்டிகை காலங்களில் தங்கம் வாங்குவது வரலட்சுமி அருளா அல்லது வணிகர்களுக்கு பொருளா? வரலட்சுமி என்ன அருள் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அடுத்த வாட்டி உங்களுடைய தோழர்களையும் சொல்ல வைங்க. நீங்களும் அடுத்த உங்களுடைய இறுதியில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் தனித்தலைவர் என்ற முறையில், அப்போ நீங்க சொல்லலாம். ஆகவே இப்பொழுது நம்ம எல்லாம் சொல்றது சகோதரி சொன்னதான் கரெக்ட் தாங்க. ஆனால் அதையும் தாண்டி வணிகர்களுக்கு பொருளை என்ற தலைப்பில் பேசுவதற்காக ஸ்டெப்டினுடைய நிர்வாக இயக்குனர், மேலாண்மை இயக்குனர் கவிஞர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை தங்களுடைய வாதத்தை வைக்க அழைக்கிறேன். தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு நடுவு நிலைமையோடு இருந்து சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் நடுவராம் முனைவர் எம் கே ராஜ்குமார் ஐயா அவர்களையும் வணங்குகின்றேன். அதாவது ஐயா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கும்பிக்கு கூழ் இல்லையா கொண்டைக்கு பூ கேக்குதான்னு. அது மாதிரிதான் இருக்கு. நாங்க தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா அட்சய திருதியில போய் வாங்கினாதான் எங்களுக்கு அருள் வேணும்ன்றீங்களே, அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அப்புறம் ஒரு சந்தேகங்க ஐயா, வரலட்சுமி அருள் எப்படி கிடைக்கும்? தங்கம் வாங்கினா கிடைக்குங்களா, இல்ல தங்கத்தை சேர்த்தா கிடைக்குங்களா, இல்ல தங்கத்தை வித்தா கிடைக்குமா, இல்ல நம்ம கிட்ட தங்கம் இருந்தா கிடைக்குமா, இல்ல அதெல்லாம் நம்ம அணிஞ்சுக்கிட்டே இருந்தா கிடைக்குமா? எப்ப வரலட்சுமியோட அருள் கிடைக்கும்? அதே மாதிரி குண்டுமணி தங்கம் வச்சிருக்கவங்களுக்கு வரலட்சுமி இவன்ட்ட இவ்வளவுதான் இருக்கு, 1 கிராம் தான் இருக்கு, அப்ப இவனுக்கு இவ்வளவு அருள் கொடுத்தா போதும்னு கொடுப்பாங்களா? 10 பவுன் 100 பவுன் வச்சிருக்கவனுக்கு அப்ப இவ்வளவு வச்சிருக்கான், அப்ப இவனுக்கு இவ்வளவு அருள் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பானா? சொல்லுங்க. 100 பவுன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா வரலட்சுமி அருள் வருதோ இல்லையோ கொள்ளையடிக்க வந்துருவாங்க. செய்தியில நீங்களே கேக்குறீங்க, 50 பவுன் கொள்ள 100 பவுன் கொள்ள வீட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்னு. அப்ப வரலட்சுமி அருளுக்காக நீங்க வாங்குறத வீட்டுல வச்சிருக்க முடியாது, அதை கொண்டு போய் வங்கியில வைக்கிறீங்க. சில சமயம் நமக்கு நேரம் சரியில்லைன்னா வங்கியிலையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இதுல வரலட்சுமி அருள் எங்க கிடைக்குது, எப்ப கிடைக்குது, எப்படி இருந்தா கிடைக்குது அப்படின்றத கொஞ்சம் எதிரணியினரை தெளிவா சொல்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இது வணிகர்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்கட்டு வித்தை அப்படின்றது இன்னுமே அவங்க தெரிஞ்சுக்காம இருக்காங்க. தங்கம் உங்களை வாங்க வேண்டாம்னு சொல்லல, அந்த காலத்துல தங்கம் வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்கவங்க தேவைக்கு வாங்கினாங்க. அது ஒரு சேமிப்பு தான், முதலீடு தான், இல்லைன்னு சொல்லல. கையில காசு இருக்கும் போது அவங்கவங்க தேவைக்கு வாங்குறாங்க, இல்ல சேர்த்து வச்சு வாங்குறாங்க. ஆனா இப்போ சமீப காலமா ஒரு 10 15 ஆண்டுகள்ல தான் பாத்தீங்கன்னா, தீபாவளியா தங்கம் வாங்க, பொங்கலா தங்கம் வாங்க, அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க. அப்ப உங்களுக்கு அதுல அந்த ஆஃபர், இந்த ஆஃபர், அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடி, இது எல்லாமே. ஆனா எப்ப பாத்தீங்கன்னாலும் நம்ம தங்கம் வாங்கினாலும் சரி, தங்கத்தை விற்க போனாலும் சரி, நமக்கு தான் நஷ்டம். என்றைக்குமே வணிகர்களுக்கு அது ஒரு லாபகரமா தான் இருக்கும். அவங்க சொல்ற கணக்கு நமக்கு புரியாது. நம்ம இன்னைக்கு தங்கம் விலை இவ்வளவு விக்குது அப்படின்னா, அப்போ 1 கிராம் தங்கம் இந்த விலை அப்படின்னா, நம்மகிட்ட இவ்வளவு காசு இருக்கு, நம்ம இப்ப இவ்வளவு தங்கம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கோட போனோம்னா, அந்த கணக்குல நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கூலி, சேதாரம், அது பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறத விட அதிகமா இருக்கும். அப்ப இதெல்லாம் கொண்டு போயிட்டு அப்ப கூட காசு போட்டு வாங்குற மாரி தான் இருக்கும். இல்லன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தங்கம் வாங்க முடியாத, அளவு கம்மியா தான் வாங்குற மாரி இருக்கும். இப்ப இதுல வரலட்சுமியோட அருள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. கூட கிடைக்குமா? கூட வாங்குனா கூட கிடைக்குமா? இல்ல கம்மியா வாங்குறனால அருள் கம்மியா குறைஞ்சு போயிருங்களா? அதுவும் இல்லாம இப்ப அக்ஷய திருதியையில அப்பல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு உங்க வீட்ல பாட்டி எல்லாம் இருந்தா கேட்டு பாருங்க. அப்ப சொல்லுவாங்க, அட்சயம்ன்றது விருத்தி. அந்த நேரத்துல அன்னைக்கு நம்ம எத செய்யறோமோ, இல்ல எத வாங்குறோமோ, அது அதிகமா இருக்கும். அது வறட்சி இல்லாம இருக்கும். அப்ப இன்றைய காலத்துக்கு, இன்றைய சூழலுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் பசி இல்லாம, பட்டினி இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னா விவசாயம் செழிக்கணும்னு தான் நம்ம வேண்டணும். அந்த விவசாயிகள் வளமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதத்தான் பார்க்கணும். ஒரு விவசாயி இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியாம அவன் கஷ்டப்பட்டு தூக்குல தொங்குறான்னா, அத தடுக்கிறதுக்கு என்ன வழி? உழவர்கள் போராட்டம் பண்றாங்கன்னா, அவங்களுடைய நிலைய சரியாக்க என்ன வழி? அப்படின்றத யோசிக்கணுமே தவிர, அத விட்டுட்டு இன்னைக்கு 10 பவுன் வாங்குனா, நாளைக்கு 50 பவுன் வாங்கலாமா? 100 பவுன் வாங்கலாமா? அப்படின்னு யோசிச்சா பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு அந்த தங்கத்தையோ, காசையோ வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. பசிச்சா நமக்கு சோறு தான் வேணும். தங்கத்த வாயில போட்டு திங்க முடியாது.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணீர் இன்னைய காலகட்டத்துல வந்து வெப்பம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. தண்ணீர் வேணும், மழை வேணும். அப்போ வந்து மழை வேண்டிதான் வந்து நம்ம வருண பகவானதான் வேண்டணும். வரலட்சுமி அருள் வேணும்னு வீடு நிறைய ஐயா சொன்ன மாதிரி மைதாஸ் கதை மாதிரி தொட்டதெல்லாம் தங்கமான எதை சாப்பிடுறது? அந்த நிலைமை தான் இன்னைக்கு ஆகும். எதுவுமே வந்து அளவோட இருந்தாதான் நல்லது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நல்லது இல்லங்கும்போது தங்கம்ன்றதுக்காண்டி என்ன சொல்ல முடியும்? பழமொழி சொல்லுவாங்க, தங்க ஊசின்றதுக்காக கண்ணுல குத்த முடியுமான்னு. அது மாதிரி எதுவுமே ஒரு அளவோட தான் இருக்கணும். நம்மளுடைய தேவைக்காக மட்டும் தான் இருக்கணும். என்னைக்கு வந்து அத்தியாவசிய தேவை வந்து நமக்கு நிறைவாகலையோ, அப்படிங்கும்போது இதெல்லாம் அனாவசியம் தான். நமக்கு வயித்து பசிய தீர்க்கறதுக்கு அங்க கூழோ, கஞ்சியோ இல்லாத பட்சத்துல, ஆ உடம்பெல்லாம் நகைய போட்டுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வரலட்சுமி அருள் வேணுன்றாங்களே, அதுக்காக இப்ப 100 பவுன் நான் வச்சிருக்கேன்னு தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்தினால தங்க நகைய போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்பதான் எனக்கு வரலட்சுமி அருள் இருக்கும்னு. இல்லன்னா 100 பவுன வீட்லயே வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்பதான் வரலட்சுமி அருள் இருக்கும்னு. சொல்லுங்க. இப்ப அத கொண்டு போய் வங்கியில வச்சுட்டா, அப்ப யாருக்கு வரலட்சுமி அருள்? வாங்குனவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல வங்கியில இருக்கவங்களுக்கு கிடைக்குமா வரலட்சுமி அருள்? இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்குங்கய்யா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோலார்ல வந்து தங்கம் விளையுது அப்படின்னா, அங்க வேலை செய்றவங்களுக்கு வந்து அவங்க தங்கத்த தான் வெட்டி எடுக்குறாங்க. அத தான் இது பண்றாங்க. ஆனா, அவங்களுடைய வாழ்க்கை நிலையில வந்து முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா, அது வந்து யோசிக்கக்கூடிய நிலைமை தான். அத வந்து அவங்க தான் வெட்டி எடுக்குறாங்க. ஆனா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து கஷ்டத்துல தான் இருக்கு. வணிகர்கள் வந்து அவங்க விற்பனைக்காக, அவங்க வந்து பொருள் சேர்க்கறதுக்காக, மக்களிடையே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சில மூட நம்பிக்கைகள வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அட்சய திருதியையில வாங்குங்க, பண்டிகையில வாங்க. அதுவும் இப்ப தங்கத்த விட பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம். அதை விட விலை உயர்ந்தது. அதை விட வந்து வைரம். வைரம் வாங்க, பிளாட்டினம் வாங்கணும்னா, அன்றாட காட்சியில என்ன பண்ணுவாங்க? நடுத்தர வர்க்கத்துல இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கவங்க அன்றைய தேவைக்கு, சாப்பாட்டுக்கு, உணவுக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களுடைய தேவை நிறைவு பண்ணுவாங்களா? கல்விக்கான பணத்த செலவு பண்ணுவாங்களா? மனைவிக்கு, குழந்தைகளுக்கு தங்கம் வாங்கி குடுக்கலான்னா, எப்பயோ தேவைக்கு வாங்கி குடுக்கலாம். எப்ப பார்த்தாலும் தீபாவளிக்கு வாங்கு, பொங்கலுக்கு வாங்கு அப்படின்னா, அப்ப அது வந்து வணிகர்களுடைய யுக்தி தானே. அத பார்த்து நம்மளும் வந்து ஏமாந்துகிட்டு தானே இருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ இல்லையோ நடுவர் அவர்களே, இப்போ வந்து தள்ளுபடி வந்து போடுறாங்க. இப்ப ஆடி மாசம் தள்ளுபடி எதுக்கு வந்துச்சு? ஆடி மாசத்துல நமக்கு எந்த விசேஷமும் கிடையாது. பண்டிகை கிடையாது. அப்போ வந்து மக்கள் வந்து ஜவுளி எடுக்க மாட்டாங்க அப்படின்றனால கடைக்காரன் விக்கிறதுக்காண்டி ஆடி தள்ளுபடின்னு கொண்டு வந்தான். அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா, சில கடைகள்லாம் வந்து அந்த கூப்பன் இது பண்றாங்கல்ல, அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆடி மாசத்துல எடுத்தா அதுக்கு சில தள்ளுபடிகள் குடுக்குறாங்க. அதே மாரி செவ்வாய்க்கிழமைகள்ல எடுத்தா அதுக்கு சில தள்ளுபடி குடுக்குறான். அதே மாரி இந்த ராகு காலம், யமகண்டம் அந்த மாரி நேரங்கள்ல எடுத்தா அதற்கு சில தள்ளுபடிகள்னு. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அதாவது இந்த நேரங்கள்ல நம்ம எடுக்க மாட்டோம். நல்ல நேரம் பார்த்து போய் வாங்குறோம் அப்டின்னா, அப்போ அதுக்கு வந்து அவன் சலுகை குடுக்குறான். அப்ப இதெல்லாம் வியாபார யுக்தி தானே! அத புரிஞ்சுக்காம மக்கள் வந்து இந்த நாள்ல போய் வாங்குனா நமக்கு சரின்னு, அப்போ வந்து மக்கள் போய் குவியிறாங்க. அப்போ அங்க வந்து ஒரே அடிதடி ஆகுது. எதுக்கு இந்த வேலை? நமக்கு தேவைன்னா தேவையானப்போ வாங்கணும். அவன் விக்கிறப்போ போய் நம்ம எதுக்காக வாங்கணும்? இதுல எங்க வரலட்சுமி அருள் வந்து இருக்குன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. அதனால எங்களுடைய அணியில இருந்து நாங்க தெளிவா சொல்றோம். அட்சய திருதியை மட்டுமல்ல, எந்த பண்டிகை ஆகட்டும், தீபாவளியோ, பொங்கலோ, பண்டிகை காலங்கள்ல வந்து தங்கம் வாங்குறது அப்படின்றதுனால வரலட்சுமி அருள் சேரும் அப்படின்றது பொய்யான ஒரு கண்கட்டு வித்தையே தவிர, இது வணிகர்களின் வணிக யுக்தியே ஆகும். அவர்கள் பொருள் சேர்ப்பதற்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள். இன்னும் ஏமாந்து கொண்டு மக்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து சரியானதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி, நன்றி அம்மா, நன்றி. அதாவது நம்முடைய சிவகாமி அம்மா வந்து ஒரு இதை சொல்லிட்டாங்க. இந்த தங்கத்தை சேர்த்தா அருள் கிடைக்குமா, வாங்கினா அருள் கிடைக்குமா, இப்படி பல இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எதுல அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் வாங்கி என்ன பண்றோம், லாக்கர்ல கொண்டு வச்சிடுறாங்க. சில பேர் அடவு வைக்கிறாங்க, அதான் சொன்னீங்க. ஆனா வந்து லாக்கர்ல கொண்டு வச்சிடுறாங்க. லாக்கர்ல வச்சாக்கா அப்போ அப்போ வங்கியில இருக்கிறவங்களுக்கு தானே அது இந்த பொருள்லாம் போய் சேரும், அவங்களுக்கு தானே அந்த பலன் சேரும். வீட்டுல இல்ல, வீட்டுல தான் திருடன் திருட்டு போயிடறானே. திருடு மட்டும் இல்ல, ஒரு அம்மா கோலம் போட்டுருக்குது, உங்களுக்கு தெரியும், அந்த கதை தெரியும். கோலம் போட்டுனா இவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு திருடன் வந்திருக்கான், பைக்ல திருடன் வந்திருக்கான், வந்து அதை செயினை பறிச்சுட்டு போயிட்டான். இந்த அம்மா கொய்யன்னு கத்திட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்திருக்கான், திருப்பி வந்து ஒரு அடி கொடுத்துருக்கான், கொடுத்துட்டு கவரி நகை போட்டிருக்கியான்னு சொல்லி. அது மாதிரி கழுத்துல இருக்கிறது கவரி நகையா இல்ல வந்து தங்க நகையான்னு சொல்லி திருடனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து விற்கும் போதுதான் தெரியும். அது போல இந்த வரலட்சுமி அருள் வந்து இதுல எங்க இருக்கு, இது வந்து வணிகர்களுடைய பொருள் ஈட்டுகிற ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கண்கட்டு வித்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க.
செய்கூலி போடுறாங்க, சேதாரம் போடுறாங்க. அப்புறம் கூட வாங்கினா கூட ஒரு பொருள் வாங்கினது 1 கிராம் தங்கம்னு சொல்லி இப்ப நீங்க போடுறாங்க. ஏதோ ஒரு விலை போடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 6,000 வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 8 கிராம் வாங்கணும்னா 6 8 48 48,000 எடுத்துட்டு போனா வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. 8 கிராம் தங்கம் நீங்க வாங்குறதுக்கு 48,000 எடுத்துட்டு போனா வாங்க முடியாது. ஆனா அதுக்கு வந்து ஒரு செய்கூலி ஒண்ணு இருக்கு, சேதாரம் ஒண்ணு இருக்கு. இப்படி எல்லாம் போட்டு இங்க வாங்குறாங்க. அது வந்து அவங்களுடைய பொருள் ஆசை, நம்மளை ஏமாற்றுகிறார்கள். நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இதெல்லாம் செய்யறாங்க. இது வந்து ஒரு அத்தியாவசியம் இல்ல. இது வந்து ஒரு அனாவசியமான விஷயம்னு சொல்றாங்க. ஏன்னா எவ்வளவு பேர் வயிற்றுக்கே சாப்பாடு இல்ல, தங்கம் வாங்குறதுக்கு மட்டும் காசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க தங்கம் ஊசி இதெல்லாம் எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உண்மைதான் அது. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சில இதுல வந்து இப்போ நம்ம ஆடிப்பெருக்கு, ஆடி மாதம் 18, சாரி 18 ஆடிப்பெருக்கு வரும். அந்த ஆடிப்பெருக்குன்றதே ஒரு தனி கதை. ஆனா அந்த ஆடி மாசம் இந்த விழா நடக்காதனால ஆடி தள்ளுபடி, அப்புறம் ராகு காலத்துல வந்து போய் எடுத்தாக்க அதுக்கு ஒரு தள்ளுபடி, செவ்வாய்க்கிழமை எடுத்தா அதுக்கு ஒரு தள்ளுபடி, இப்படி வந்து தள்ளுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த இதை வந்து வணிகருடைய பொருளாசை தான் என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை மிக நேர்த்தியாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம் ஸ்டெப்ஸினுடைய மேலாண்மை இயக்குனர் அவர்களை அழைக்கிறேன். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது எங்க அணியில சிறப்பா வந்து எடுத்து வச்சாச்சு. நாங்க 3 பேரும் வந்து தெளிவா சொல்லிட்டோம். இதுக்கப்புறமும் எதிரணியினருக்கு புரியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய நடுவரே வந்து சொல்லிட்டாரு. தங்கத்தை பத்தி இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நாங்க சொல்லிட்டோம். எதிரணியிலயும் எங்களுக்கு சாதகமான கருத்துக்களே தான் சொன்னாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அட்சய திருதியை வந்து எதுக்காக கொண்டாடுறோம்? அதுல தங்கம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம். அன்னைக்கு எது பண்றோமோ அது வந்து விருத்தியாகும், அட்சயமாக இருக்கும். அதனால அப்போ மங்களமான பொருள் எது வேணாலும் வாங்கலாம். மஞ்சள் வாங்கலாம், உப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம். அதுதான் வந்து அத்தியாவசிய தேவை. தங்கம் இல்லைன்னா தங்கம் இல்லாம இருக்க முடியாதுன்னு கிடையாது. குண்டுமணி தங்கம் வந்து குடிசையில இருந்தா அங்க வந்து வரலட்சுமி அருள் வந்து இப்ப கிடைக்காதா? வரலட்சுமி அருள் பண்ண மாட்டாங்களா? கோடி கோடியா வாங்கணும்னு என்ன இருக்கு? அது மாதிரி தங்கத்தை வாங்குறவங்க அதை ஏன் விக்கிறீங்க? ஒரு கஷ்டத்துக்காக விக்கிறீங்கன்னா கூட சரிங்களா. இப்போ வந்து ஒரு படிப்புக்காக நாங்க வந்து கல்லூரியில சேர்க்கறதுக்காக அதை வச்சு நாங்க வித்துக்கிறோம் அப்படின்னா சரி. ஆனா வந்து என்ன பண்றீங்க? வாங்கினதே வந்து இப்ப வாங்குறீங்க. அடுத்து வந்து போடுறதுக்குள்ள அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு அது வடிவமைப்பு பிடிக்கலன்னு சொல்லி அதை கொண்டு போய் கொடுத்து திருப்பி வேற வந்து புதுசா என்ன வந்திருக்கோ அதை மாதிரி வாங்குறீங்க. அப்ப யாருக்கு நஷ்டம்? அப்ப வரலட்சுமி வேணும்னு சொல்லி வாங்குறவங்க அதை எதுக்கு திருப்பி கொண்டு போய் கொடுக்குறீங்க? அப்ப நீங்களே வரலட்சுமி அருள் வேணான்னு தானே கொண்டு போய் குடுக்குறீங்க. அப்ப எதுக்கு வாங்கணும்? அது மாரி பாத்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து கடையெல்லாம் எப்படி இருக்கும்? நகை கடையெல்லாம் வந்து போய் தேடணும். பொட்டி கடை மாரி சின்னதா தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாரி கடை இல்ல, கடல். நகை கடலா தான் இருக்கு. ஒண்ணொண்ணும் பாத்தீங்கன்னா, கீழ வந்து தங்க பிரிவு, மேல வந்து பிளாட்டினம், அதுக்கு மேல வைரம் அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒரு தனித்தனி பிரிவா கடல் மாரி தான் வச்சிருக்காங்க. அது கடை மாரி இல்ல. அப்ப அத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையா? முன்னேறி இருக்கிறது வந்து மக்களா? இல்ல வந்து வணிகர்களான்னு? வணிகம் பண்ணி பண்ணி அதுல வந்து லாபம் தேடி அவங்க வந்து அவங்களுடைய வணிகத்தை தான் பெருக்கிக்கிறாங்களே தவிர மக்கள் வந்து அதை வாங்கி வாங்கி இன்னும் வந்து ஏழையா தான் ஆயிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மக்களுடைய நிலைமை வந்து முன்னேறி இருந்தா யாரும் வந்து இப்படி கடனாளியே ஆக மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. அது இல்லாம நமக்கு வந்து அடிப்படை வந்து விவசாயம். அதை வந்து வளப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு தங்கம் வாங்கி வணிகத்தை பெருக்கி வரலட்சுமி அருள், அதாவது லட்சுமியினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா சொன்ன மாதிரி வரலட்சுமி மட்டும் கிடையாது. நமக்கு இப்ப தேவை, இன்றைய தேவை வந்து அன்னலட்சுமி தான். அன்னலட்சுமியின் அருள் இருந்தா அது போதும். 3 வேளை இல்லைன்னாலும் ஏதோ 2 வேளை கூழு கிடைச்சாலும் போதும். அதற்கும் வழி இல்லாமல்ல வந்து இப்போ வந்து மக்கள் விவசாயிகள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அத்தியாவசிய தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ தங்கம் இல்ல அப்படின்னா, அதற்கு மாற்றாக வந்து ஒரு மஞ்சளோ, மஞ்சள் கயிறோ வந்து அந்த இடத்துல வந்து மங்களத்த தரும். அங்க வந்து அப்ப வரலட்சுமியோட அருள் இல்லன்னு சொல்லிருவீங்களா? மஞ்சள் கயிறும், மஞ்சளும் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வரலட்சுமி அருள் இல்லன்னு சொல்லுவீங்களா? இப்ப நீங்க பார்த்து பார்த்து வாங்குறீங்க வரலட்சுமி அருள்ன்னு சொல்லிட்டு அட்சய திருதியை அன்னைக்கு போய் ஒரு 10 பவுன்ல வந்து நகை வாங்குறீங்க அப்படின்னா, அருள் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கழுத்துல போட்டுட்டு தைரியமா போ முடியுமா? ஐயா சொன்ன மாரி அத போட்டுட்டு போனா அத்துட்டு போயிடுறாங்க. அத்துட்டு போனது வந்து அது தங்கம் இல்ல, போலி நகைன்னு தெரிஞ்சா திருப்பி வந்து அடிக்கிறாங்க. அப்ப வந்து அது தேவையா? அந்த மாதிரி நகைய வாங்கி நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல உங்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்கு? பகட்டுக்காக நானும் வாங்குறேன் அப்படின்னு வாங்கி அத என்ன பண்றது? நமக்கே பாதுகாப்பு இல்லையே! அப்ப அங்க எங்க இருக்கு உங்களுக்கு வந்து வரலட்சுமியோட அருள்? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ இந்த நகைய வாங்குறதுனால வந்து நமக்கு பாதுகாப்போட நெறைய வந்து இதுதான் இருக்கு. அவங்க எதிரணியில கூட காப்பியத்த வந்து சொன்னாங்க. சிலப்பதிகாரத்துல வந்து
கண்ணகி வந்து அவங்களுடைய சிலம்ப கொடுத்தாங்கன்னு. அதனால அவங்களுக்கு என்ன விளைஞ்சது? வெனதான் வந்துச்சு. அதனால கோவலனுக்கு வந்து திருட்டு பட்டம் கிடைச்சது. அதனால அவனுடைய உயிர் தான் போச்சு. அப்போ வந்து இது வந்து எல்லா காலத்திலயும் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பை தரக்கூடியது, பயனுள்ளது அப்படின்னு சொல்லவே முடியாது. பெண்களுக்கு வந்து நம்ம குடுக்கக்கூடிய நகை வந்து திருமணத்திற்கு பின் வந்து எல்லாருக்கும் அது ஒரு பாதுகாப்பா, உதவியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனாலேயே வந்து நெறைய பேருக்கு ஆபத்தும் வருது. அந்த நகையெல்லாம் வித்துடுறாங்க. இல்ல அந்த நகையினால வந்து பெண்களுக்கு ஆபத்து இருக்கு. அதனால அதுதான் வரலட்சுமி அருள்ன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நகைகள வாங்கக்கூடிய நீங்க வந்து, அத வந்து திருப்பி கொண்டு போய் வந்து பளபளப்பு குறைஞ்சிருச்சு, மங்கிருச்சுன்னு சொல்லி அத திருப்பி போய் புதுப்பிக்கிறீங்க. ஏன் மங்கி இருந்தா வந்து வரலட்சுமி அருள் வந்து இருக்காதா? வருஷமாயிருச்சு என்னுடைய நகைய வந்து என் மகளுக்கு குடுக்கணும். இல்ல என்னுடைய மகளுதே வந்து இப்ப போடணும்னா மங்கிருச்சுன்னு சொல்லி அத திருப்பி போய் புதுப்பிக்கிறீங்க. அது வந்து என்ன? அத வந்து என்ன சொல்றது? வரலட்சுமி வந்து பளபளப்பு குறைஞ்சா வந்து அருள் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி திருப்பி போய் அத பண்றீங்களா? அதே மாதிரி தங்கத்த வந்து நகையா தான் வாங்கணும்னு இல்ல. நாணயமா வாங்குனாலும் அதுவும் தங்கம் தான். ஆனா நாளைக்கு அத நம்ம கொண்டு போய் குடுத்தாலும் நாணயத்துக்கும் அதுக்கும் ஒரு கூலி சேதாரம் போடுறாங்க. அதுவும் வந்து நமக்கு வந்து நஷ்டமா தான் வந்து அமையுது. அதனால அது மாரி எதிரணியில சொல்றாங்க, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வரலட்சுமி அருள் கிடைக்கும். அத கேட்கும்போதே வந்து சிரிப்பா இருக்கு நடுவர் ஐயா. அதாவது எதிரணிக்கு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னா அருள் கிடைக்கும்னா, அப்ப என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் நீங்க சொல்றதும். அட்சய திருதியையில போய் ஆ பொருள் வாங்குனா வந்து வரலட்சுமி அருள் கிடைக்கும் அப்படின்னு. எதனால அருள் கிடைக்கும்? யாருடைய அருள் கிடைக்கும்னே தெரியாம, அவங்களா வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால மஞ்சள் கயிறும் மங்களம் தரும். அதுவும் வரலட்சுமியின் அருள் தரும். அதை விடுத்து வந்து அ தங்கம் வாங்குறது வந்து அதுவும் அட்சய திருதியையில வாங்குறது, பண்டிகையில வாங்குறது தான் அருள் தரும். அப்படின்னு எதிரணியினர் சொல்வதை வந்து நாங்கள் வந்து மறுக்கிறோம். அதனால் சரியானது ஒரு தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமே தவிர, வணிகர்களின் இந்த யுக்தியில் நம்பி நம்ம வந்து மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். இப்போ நீங்க நகை கடல்ல கடையில கடல் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நகை கடைக்கு போயிட்டாங்க. கீழே வந்து ஒரு தங்கம் இருக்கு கோவலனும் கண்ணகியும் வந்து வணிகம் செய்யறதுக்கு தான் போனாங்க. ஆனா என்ன நடந்தது? அவர்கள் வந்து அதை எடுத்து போது அது இப்படியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சிறந்த ஒரு பாதம். அவங்க சில கருத்துக்கள் சொன்னாங்க. என்னன்னா, இந்த நகை கடை உரிமையாளர்கள்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, நம்முடைய இவங்களுடைய கட்சியில பேசின இல்ல சிவகங்கை எல்லாருமே வந்து அதை பத்தி தான் சொன்னாங்க. இந்திய நாட்டில் இந்திய கலாச்சாரப்படி, இந்திய நாட்டினுடைய இந்து கலாச்சார முகமைப்படி நமக்கு வரலட்சுமி என்பது, லட்சுமி என்பது ஒரு பொருள் சார்ந்த ஒரு கடவுளாக இருக்கு. ஆக வருகின்ற லட்சுமி வந்து வரலட்சுமி, அவங்கதான் வந்து அவங்க அருள் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பொருள் சேர்கிறது என்று நாம் நம்புகிறோம். அது சிலருக்கு அதுதான் உண்மையாகவும் படுகிறது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு சொன்னா கடவுள் இயற்கைக்கு மாறாக இப்ப நாத்திகர்களே என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் இல்லை, ஆனால் இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு சக்தி இருக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நம்மளை சாட்டி படைக்கிறது, அதுதான் அதை வழிநடத்துகிறதுன்னு சொல்லுகிறாரு. இது நாத்திகம் தான் போக வேண்டாம். பட்